சலேந்திரா கொஞ்சம் எழுமுங்க அப்போ எங்களுக்கு. ரைட், சலேந்திரா எங்களுக்கு சொல்லுங்க வந்து, அதாவது கற்றேன்களுடைய பண்பறிப்பு சம்பந்தமாக சில கேள்விகளை நான் கேட்கிறேன். ஸோ அந்த கேள்விகளுக்குரிய பதிலை வந்து சலேந்திரார்கள் சொல்லுவார்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பண்பறி பகுப்புல வந்து முதலாம் கூட்டத்தில் நாங்கள் படியை செய்யறதுக்காக என்ன சோதனை பொருளை சேர்க்கணுமா? ஐதான HCl. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா? இதன் போது என்னென்ன கற்றேன்கள் வந்து படி? AG+ படிங்களா? இந்த படிகிற 3 பேர் எப்படி படிவாங்க? குளோரைடை படிவாங்களா, கார்பனேட்டை படிவாங்களா, சல்ஃபைடை படிவாங்களா, ஹைட்ரோக்சைடை படிவாங்களா? குளோரைடா. இவனோட கலர் என்னமா? வெள்ளையில. இதுல ஒரே ஒரு வீழ்படிவில் இருக்கக்கூடிய கற்றேன் மட்டும் என்ன செய்யும் சொன்னால், முழுமையாக முதலாம் கூட்டத்துல படியாம வடிதிரவத்துக்குள்ளேயும் போய் வந்து 2ஆம் கூட்டத்திலையும் படியும் சொன்னோம். அந்த கற்றேன் யாரு மகன்? Pb2+. அந்த சேர்வைன்னு கேட்டா அப்ப என்ன வரும்? PbCl2 வரும். சேர்வைன்னு கேட்டா PbCl2 வரும். சரி, இப்ப இதுல நீங்க சொல்லுங்க, பொதுவா குளோரைட்டுகள்ல வந்து Cu+, அதாவது copper 1 குளோரைடும் என்ன செய்யாது? நீர்ல வந்து கரையாது. அப்ப முதலாம் கூட்டத்துல வந்து copper 1 குளோரைடு வந்து படிஞ்சிருக்க தானே வேணும். ஏன் வந்து படியிறது? அதாவது நீர் கரைசல் வந்து Cu+ வந்து உரியா இருக்காருல, உடனடியாக ஆக்சிஜேற்றம் அடைகிறதால Cu2+ வந்து கரைசலுக்குள்ள இல்லை. அதனால அது குளோரைடு வந்து படிய மாட்டேங்குது. ஆனால் வேற தாக்கங்கள்ல மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? copper 1 குளோரைடு நாங்கள் வந்து படிய வைக்கலாம். வேற தாக்கங்கள்ல படியும். அது செப்புக்கும் Cl2க்கும் தாக்கம் அடைய வச்சா நீங்க என்ன செய்யலாம்? CuCl வந்து படிய வைக்கலாம். வீழ் படிவங்களுக்கு கிடைக்கும். அதுல வார கலர் வந்து வெள்ளையாக இருக்கும். சரிதானே? இங்கே தான் நம்ம என்ன செய்யறோம்? கற்றேன் பண்பறி பகுப்புல தான் முதலாம் கூட்டத்தில் வந்து படியாதுன்னு சொல்றோம். ஓகே தானே? இப்ப நீங்க சொல்லுங்க வந்து, இப்ப நம்ம அந்த வடிதிரவத்தை எடுத்து நாங்க 2ஆம் கூட்டத்துக்காக நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. H2S கேஸை நாங்க சேர்க்கணும். ஓகே, இதன் போது மொத்தம் வந்து எத்தனை வீழ்படிவுகள் கிடைக்கும் எங்களுக்கு? 9 வீழ்படிவுகள். ஓகே, இதுல வந்து கருப்பு நிறத்துக்குரியாக்கள் யார் யார் மாய்? Pb2+, Cu2+, Bismuth 3+, Hg2+. அப்ப முதலாம் கூட்டத்தில் படிக்கிறது என்ன சொன்னீங்க? Hg2+. இது வந்து Hg2+. அப்ப முதலாம் கூட்டத்தில் 1+, 2ஆம் கூட்டத்தில் 2+. முதலாம் கூட்டம் 1+, 2ஆம் கூட்டம் 2+. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். வேறு இல்ல கருப்புல 2 பேரு சொல்லிருக்கீங்களா? 3 பேரு. ரைட். Pb2+, Cu2+, Hg2+. இன்னொரு ஆள் இருக்கார், Bismuth 3+. வெரி குட். அடுத்தது கபிலத்துல SN2+ வந்து படியுங்களா? கபிலம். அடுத்து வந்து ஒரேஞ்ச் செம்மஞ்சல்ல படிக்கிறது யாரு மகன்? Sp3+. அந்திமணி வந்து படியும். அடுத்தது வந்து சொல்லுங்க, இன்னைக்கு மஞ்சள் நிறத்துல படிக்கிறாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். யார் யாரு? Cadmium 2+, SN4+, Arsenic 3+. இவங்க எல்லாரும் வந்து எப்படி படிக்கிறார்கள்? சல்பைடாக படியக்கூடிய ஆக்கள். ரைட். இப்ப நாங்க இந்த வீழ்படிவுகளை அகற்றி போட்டு வடிதிரவத்தை எடுக்கிறோம். இந்த வடிதிரவத்துக்குள்ள முதலாவது நாங்க, அதாவது 3ஆம் கூட்டத்துக்காக தயார்படுத்துறதுக்காக அந்த வடிதிரவத்துக்கு நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை வந்து ஆரம்பமாக நான் செய்யணும்? கொதிக்க வை. ஏன் கொதிக்க வைக்கணும்? சரி, அப்ப அங்க இருக்கிற H2S வாயுவா அகற்றணுங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அரைவெப்பநிலையை குளிர விடுறீங்க. அதுக்கப்புறம் செறிந்த எச்சனுதிரி சேர்க்கிறீங்களா? செறிந்த எச்சனுதிரி ஏன் சேர்க்கிறேன் நாங்க? Fe3+ மாத்துறது. ஏன் நம்ம பெருசா அப்படியே விட்டா என்ன பிரச்சனை வரும்? அதாவது 3ஆம் கூட்டத்துல முழுமையா படியாது இல்ல. அப்ப வடிவத்துக்குள்ளே போறதால 4ஆம் கூட்டத்துல வந்து படியை பாக்குங்கிறதெல்லாம் அப்படி செய்யணுங்களா? வெரி குட். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? NH4Cl சேர்த்து அதுக்கப்புறம் NH4H அமோனியா கரைசல சேர்க்கிறோம் நாங்க. நம்ம புறவு நாங்க படிப்போம். அது ஒரு தாங்கல் கரைசலாக வந்து தொழிற்படக்கூடிய ஒரு பதார்த்தம் அயன் சமன்ல படிக்கக்குள்ள நாங்க படிப்போம். சரிதானே? ரைட். இதை சேர்த்தோன வந்து யார் யார் வந்து படிவாங்க? அலுமினியம் 3+, Cr3+, Fe3+, 3 வரும் படிவாங்க. அவங்களோட கலர்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அந்த சேர்வியா சொல்லுங்களேன். அலுமினியம் ஹைட்ரோக்சைட்ல வெள்ளை, செங்கபிலம் ஃபெரிக் ஹைட்ரோக்சைடு செங்கபிலம், நீல பச்சைல பச்சை தான்
பிரதானமாக இருக்கும். ரைட், நீல பச்சைன்னு சொல்லுவாங்க. திருப்பி இப்ப இந்த வீழ் படிவு அகற்றி போட்டு நம்ம வடி திரவத்தை எடுக்கிறோம். இந்த வடி திரவத்துக்கு உள்ள நம்ம அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும்? H2S. அப்ப நம்ம அமோனியா கரைசல் ஆல்ரெடி சேர்த்ததில் அதுக்குள்ள கார ஊடகம் இருக்கும். ஸோ கார ஊடகம் இருக்கிற நிலையில நீங்க H2S சேர்க்கிறீங்க. இதன் போது வந்து என்னென்ன கட்டுறீங்க? எத்தனை பேர் மொத்தம் படி மாதிரி சொல்லுங்களோ? 4 பேர் படி. வெரி குட். 4 பேர் எப்படி சல்ஃபைடா தான் H2S சல்ஃபைடா படிய போறாரு. அதுல கருப்பாக படிறாக்கள் யார் யார்? நிக்கல் 2+. ஓகே. அதுல வெள்ளையில படிறால் வந்து ஜிங்க் 2+. மென்சுவப்பாக படிறால் வந்து Mn2+. அவ்வளவுதான் 4ஆம் கூட்டத்துல வந்து படிக்கிறார்கள். ஸோ அந்த வீழ் படிவில் அகற்றி போட்டு வடி திரவத்தை எடுக்கிறீங்க. வடி திரவத்தை எடுத்து போட்டு நம்ம 5ஆம் கூட்டத்துக்காக சில முன்னெச்சரிக்கைகள் செய்யப்படுறோம். ஸோ 1வது என்ன செய்யணும்? கொதிக்க வைக்கணும். ஓகே. என்னத்துக்கு? H2S வாயு நாங்க அகற்றுறதுக்கு. ஓகே. அடுத்தது அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் போட்டு இறுதியாக நம்ம அமோனியம் கார்பனேட்டை போடுறீங்க. இதன் போது எத்தனை பேர் படிக்கிறாங்க? 3. எப்படி படிவாங்க? கார்பனேட்டா யாரு யாரு? கல்சியம் 2+, செலனியம் 2+, பேரியம் 2+. வெரி குட். இவங்க 3 பேரும் என்ன கலர்? கல்சியம் 2+, செங்கடை சிவப்பு. இல்லைங்க, நாங்க இந்த கார்பனேற்ற கலர்களை கேட்கிறேன். கல்சியம் கார்பனேட்டு, செங்கடை சிவப்பு. கார்பனேட்டுகள் கலர்ல நான் நினைக்கிறேன் அதை உறுதிப்படுத்துறது நம்ம செய்யற பரிசோதனை நீங்க சொல்றீங்க என்று நினைக்கிறேன். நல்லா யோசிங்க. கல்சியம் கார்பனேட், செந்தியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் எல்லாம் என்ன கலர்? நல்லா யோசி. எல்லாமே வந்து வெள்ளையிலா. அப்படி மனுஷன் டென்ஷனாக தான் வேணுமே. மனுஷன் வந்து நிச்சயமாக தவறிழைக்க கூடியவன். ஆனா அது சிறந்த மனிதன் வந்து அந்த தவறை வந்து திருத்தக்கூடியவன். ரைட். அவர் வந்து எங்களோட சலேந்திரா வந்து திருத்தக்கூடியவர் தான். ரைட். 3 பேருமே வந்து வெள்ளை. இந்த 3 பேரும் வெள்ளைங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் என்றால் ஃபிளாம் டெஸ்ட் நாங்க செய்யலாம். அந்த ஃபிளாம் டெஸ்ட்டுக்கு வந்து கல்சியம் 2+ வந்து என்ன கலர் காட்டும்? செங்கட்டி சிவப்பு. செந்தியம் 2+, கிரிம்சன் சிவப்பு. பேரியம் 2+, மஞ்சள் பச்சை. சரி. இப்ப நாங்க அந்த வீழ் படிவில் அகற்றினதுக்கு பிறகு என்ன செய்யறோம்னா இறுதியாக 6ஆம் கூட்டத்துக்கான பரிசோதனைக்காக நம்ம என்ன சோதனை பொருளை சேர்க்கணும்? குயினிலின். இதன் போது படியின் அந்த கற்றேன் யாரு மகன்? Mg2+. அதோட கலர் என்ன? மஞ்சள் பச்சைலா. வெரி குட். பிள்ளைகள் மிக திருத்தமா சொல்லியிருக்காரு. உங்களோட பிளமான கைதட்டல கொடுத்து என்ன செய்யுங்க, அவரை ஊக்கப்படுத்துங்க பாப்பேன் எல்லாரும்.